உதயநிதி போட்டியிடும் தொகுதியில் திடீர் மாற்றம். கலைஞரின் சொந்த ஊரான திருவாரூரில் போட்டி. அறிவாலயத்தின் முடிவால் உடன்பிறப்புகள் குஷி. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத விதத்தில் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அபார வெற்றி பெற்றார். இதனால் இந்த முறையும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டியிடுவார் என அதிமுக வட்டாரங்கள் அடித்துச் சொல்கின்றன. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே உதயநிதி தொகுதி மாறுகிறார் என தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன. அதாவது நகரத்தை தாண்டி கிராமங்களில் உதயநிதி போட்டியிட ஸ்டாலின் விரும்பியதாக கூறப்படுகிறது. அதனால் உதயநிதி தனது தாத்தா கருணாநிதி தொகுதியான திருவாரூரில் போட்டியிட திமுக தலைவர் ஸ்டாலின் விரும்புவதாக அறிவாலய வட்டாரத்தில் பேசப்படுகிறது. திருவாரூர் தொகுதியும் திமுகவின் பலமாக பார்க்கப்படுகிறது. திருவாரூரில் 2011ஆம் ஆண்டு கருணாநிதி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திருவாரூரில் திமுகவின் வாக்கு அதிகமாக இருக்கிறது. இதனால் உதயநிதியை அங்கு நிறுத்துவதாக தகவல்கள் கசிந்தன. மேலும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் தாவேக ஓரளவுக்கு ஆக்டிவாக செயல்பட்டு வருகிறது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது கடினம் என கள நிலவரங்கள் கூறுகின்றன. இருப்பினும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக சார்பில் வேறு யாரும் போட்டியிட விருப்ப மனு அளிக்கவில்லை. இதனால் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட வாய்ப்பு உள்ளது. இஸ்லாமியர்கள், பட்டியலினத்தவர்கள், மீனவர்களின் வாக்குகள் உதயநிதிக்கு சாதகமாக இருந்தாலும் தாவேக அத்தொகுதியில் ஆக்டிவாக செயல்பட்டு வருவதால் உதயநிதி வாக்கு சதவீதம் கணிசமாக குறையும் என்றே நெட்டிசன்கள் கிசுகிசுத்து வருகின்றனர்.